உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இந்த 1ஆம் நாள் அக்டோபர் மாதத்தின் செய்தி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மளுடைய ஐஎம்டிவி கேலண்டரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கிறது. பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். This is what I covenanted with you when you came out of Egypt, and my spirit remains among you. Do not fear. பாருங்கள், ஆண்டவர் சொல்வது இதுதான். அதுக்கு முந்தின வசனம் கூட பார்த்தீங்க அப்படின்னா பயப்படாதே, பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு 3 காரியங்களை இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 3 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் இருக்கிற முதலாவது கவனன்ட், உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்வது இதுதான், உங்களுடன் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் காரியம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆவி உங்களில் தங்கி இருக்கும் என்ற 2வது ஒரு வார்த்தை. 3வது காரியம் பார்த்திங்கன்னா டோ நாட் ஃபியர், பயப்படாதீர்கள். இதில் உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை எப்படி எதிர்த்து சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் என்றைக்குமே ஒரு உடன்படிக்கை செய்தால் அதை அவர் உடைக்க மாட்டார். அவர் உடன்படிக்கையை உடைக்கும் இல்லை அதை மாற்றி பேசும் நபர் கிடையாது. ஒரு உடன்படிக்கை செய்தார் என்றால் அது காலத்துக்கும் ஜெனரேஷனுக்கும் ஆண்டவர் செய்கிறார். ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார், இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உடன்படிக்கையை செய்கிறார். பாருங்கள், 2ஆம் காரியம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் முறியடிப்பாரா அல்லது உடைப்பாரா அப்படின்னு பார்த்தா செய்ய மாட்டார். ஆனால் இதை உடைக்க நம்மால் முடியும். ஒரு உடன்படிக்கையை யார் உடைக்கிறார்கள் என்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் தாவீதிற்கு தலைமுறையாக உன்னுடைய வம்சத்தில் ஒரு ராஜா இருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் தாவீதின் வம்சத்தில் யூதா கோத்திரத்தில் யூதா ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் வந்த ராஜாக்கள், அவருக்கு அப்புறமாக சாலமோன், அதுக்கப்புறம் வரிசையாக வந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் எல்லாரும் இல்லை. ஒரு சில பேர் இருந்தார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேர் ஆண்டவருக்காக பயரக்கமாக இருந்தார்கள். ஆனால் கடைசியாக இருந்த ஒரு 3-4 ராஜாக்கள் அவர்களுடைய அக்கிரமங்கள் அதிகமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் யூதா தேசத்தை பாபிலோனிடம் ஒப்பு கொடுத்தார். அவர் உடன்படிக்கையை உடைக்கவில்லை. ஆண்டவர் உடன்படிக்கையை உடைக்கவில்லை. அவர் ராஜா, அடுத்தபடி ராஜா 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 என்று அவர் மகன்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் தலைமுறையாக. ஆனால் உடைத்தது யார் என்று பார்த்தீங்க அப்படின்னா மனிதன்தான். இவர்களுடைய செயல்களால், நம்முடைய செயல்களால் அந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்குது. உடன்படிக்கையை மனிதர்கள் தான் உடைத்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சில உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கை. அது என்றைக்கும் ஆண்டவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பது நம்ம கொரிந்து புத்தகங்களில் பார்க்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பது ஆண்டவர் சொல்லும் வார்த்தை. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் உடைக்கவே இல்லை. இன்றைக்கு கூட
கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார். The indwelling of the Holy Spirit. இது என்றைக்குமே உடைக்கப்படாத ஒரு கவனண்டாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்வது என்ன? பயப்படாதீர்கள். பாருங்கள், இந்த வசனம் படிக்காததுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் என்னுடைய சிந்தனைகள்லேருந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய காரியங்கள் சிந்திக்கிறேன் பாஸ்டர், இதை பற்றி யோசிக்கிறேன், அதை பற்றி யோசிக்கிறேன், இதெல்லாம் எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல, பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன், என்னுடைய மனைவி பற்றி, என்னுடைய கணவன் பற்றி, பண கஷ்டங்களை பற்றி, இந்த ஃபீஸ் கட்டணும், அதை பற்றி நிறைய காரியங்களை பற்றி யோசிக்கிறோம். அதே போல் நானும் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வசனம் நான் படிக்கும்பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே தான் இன்றைக்கும் உங்களுக்கு செய்தியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். கடவுள் சொல்லும் இந்த மாதத்தில், அக்டோபர் மாதம், இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்வது, ஆவியானவர் இருக்கிறார், உங்கள் மத்தியில் தங்கி இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று. நீங்கள் கேட்கலாம், ஆவியானவர் என்னோடு தங்கி இருக்கிறதால் நான் ஏன் பயப்படக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? அப்படி என்ன ஆவியானவர் செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடவுள் ஆவியானவர் கடவுளாய் இருக்கிறார், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஒரு காட் இஸ் வித் அஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த காரியத்தை நாம் செய்தாலும் கர்த்தருடைய வழியில், கர்த்தருடைய சித்தத்தில் நாம் செய்கிறோம் என்றால் அது நிச்சயமாக ஆண்டை வெற்றி பெற செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக பயப்படாதீர்கள் என்று இந்த வார்த்தையை சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நான் இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூன்னு சொல்கிறார். ரைட், நான் உங்களுடன் இருக்கிறேன், நீ பயப்படாது. நீங்கள் கேட்கலாம், அப்படி அங்கே போடலையேன்னு சொல்லலாம். ஐ ஆம் வித் யூ, நான் உங்களுடன் இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார் என்பதே ஐ ஆம் வித் யூ தான் அர்த்தம். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றது தான் அர்த்தம். ஏனென்றால் பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். அப்போது இந்த உலகத்தை படைத்து உருவாக்கின ஆண்டவர், அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்றால் நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கும் பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது, யாராவது காப்பாற்றுவாங்களா, இப்படி நாம் யோசித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பலவீனம் சுகவீனமாக இருக்கிறீர்கள்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் ஜெபங்களை கேட்கிறார். பாருங்கள், ஆவியானவர் நாம் பண்ணும் ஜெபங்கள், நம்ம செய்யும் ஜெபங்கள் எல்லாம் அவர் இன்டர்சிட், நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அழுகைகள், நம்முடைய கண்ணீர் எல்லாம் பரலோகத்தில் கேட்கிறது என்றால் அதற்கு ஆவியானவர் ஒரு முக்கியமான காரணமாய் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லும் செய்தியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கேட்கப்படுகிறது. எப்படி நமக்கு கர்த்தர் பேசுவது தெரியுது? ஆவியானவர் மூலமாக. நாம் பேசுவது எப்படி கடவுளுக்கு தெரிகிறது? ஆவியானவர் மூலமாக. அப்போது ஒரு இன்டர் கனெக்ஷனாக, ஒரு மீடியேட்டராக ஆவியிலே இணைந்து ஆவியானவர் நம்முடைய செய்திகளை கொண்டு போய் பிதாவினிடத்தில் சேர்க்கிறார், பிதாவின் செய்திகளை நம்மிடத்தில் வந்து சேர்க்கிறார் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். அப்படின்னா பயப்படாதீர்கள் என்றதற்கு தெளிவான ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பயப்படாதீர்கள் என்று சொல்லும்பொழுது உண்மையிலே நம்ம பயப்படக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆண்டவரை உறுதியாக நம்பி ஆண்டவரிடத்தில் எல்லா காரியத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்றைக்குமே நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவரை முழுதுமாக நாம் நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி தட் காட் வில் லீட் அஸ் அண்ட் கைட் அஸ்.
இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் நம்மை முழுதுமாக நடத்துவார், எல்லா காரியங்களையும் நடத்துவார். ரைட். ஆனால் நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய இஷ்டம், நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோம், இது தவறு. ஆண்டவர் செய்வார், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய காரியங்களே நீங்கள் உபாசத்தை அடம் பிடிச்சி கேட்டிங்கன்னா ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் விட்டு விடுவார். சரி, உன் இஷ்டம் போல் செய் அப்படின்னு. அதனால் அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த மாதத்தில் தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். பயப்பட மாட்டேன் என்று ஒரு பக்கம், பயப்படாதேன்னு சொல்கிறார், பயப்பட மாட்டேன். சரியா? கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்க, ட்ரஸ்ட் இன் த லார்ட், கர்த்தரை மட்டுமே நான் நம்புவேன். ஓகே, கர்த்தரை மட்டுமே நம்புவேன். கர்த்தர் காட்டும் வழிகளெல்லாம் நான் நடப்பேன் என்பதுதான் சரி. கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் நடப்பேன் என்பதுதான் சரி. ரைட்டா? என்னுடைய இஷ்டம் போல் நான் கர்த்தரை நம்புவேன், ஆனால் நான் என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன் என்றால் அதை ஆண்டவர் கரத்தில் பொறுப்பாக கொடுக்க முடியாது. அது நியாயம் அல்ல. ஏனென்றால் உங்களுடைய விருப்பத்தின் காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவர் விருப்பப்படி, ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி தானே இதெல்லாம் நான் செய்தேன், நீங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் என்று நாம் ஆண்டவரிடத்தில் தைரியமாக கேட்கலாம். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதம், அக்டோபர் மாதம், ஆவியானவர் நம்மை தெளிவாக நடத்துவார். நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால், இஃப் யூ லெட் கோ, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய ப்ரைடு, உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்ஸு, உங்களுடைய எந்த காரியம் இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் சுயம் முக்கியமாக இதை நீங்கள் விட்டு கொடுத்து ஆவியானவர் வழிநடத்துதலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக வல்லமையாக நடத்தி தருவார். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தவுடன், அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தவுடன் ஆவியானவர் புறாவாக ஒரு தோற்றத்தில் வந்து முழுமையாக ஆண்டவர் மேல் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் மேல் தங்கினார். அதற்கப்புறம் ஆண்டவர் வல்லமையாக ஊழியத்தை செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு சென்று எல்லா டெம்டேஷனும் எதிர்த்தார். பாருங்கள், ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆண்டவர் பிறக்கும் பொழுது தாயின் கருவினிலே ஆவியானவர் அவருடைய நிழலால் மறைக்கிறார். Holy Spirit, the Spirit of God overshadowed in the womb. பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு மறுபடி 3ஆம் நாள் வந்து பரலோகத்துக்கு சென்றார். பரிசுத்த ஆவியானவர் உடைய எல்லா வழிநடத்துதல், எல்லாவற்றிலும் ஆவியானவர் வழிநடத்தல் நீங்கள் இந்த வேதம் முழுதும் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அது ஆவியானவரால் மட்டும்தான். ஆவியானவர் வழி நடத்துவதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், அவரை விசுவாசிக்கிறீர்கள். அதனால் இந்த மாதத்தில் ஆவியானவர் நம்மை தெளிவாக இந்த மாதத்தில் நடத்துவார். அவருடைய வார்த்தை, அவருடைய வாய்ஸை கேட்டு நம்ம தெளிவாக நடக்க வேண்டும். பயப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது ஒரு உறுதியான உடன்படிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி. ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவே தேவரீர் இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஆண்டவர், உடைய வார்த்தை மூலம் பேசுங்க, நீர் என்னை நடத்துங்க. அப்பா தேவரீர், எங்களை எல்லாரையும் கர்த்தாவே ஆவியானவர் நீர் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. பிதாவின் சித்தம் என்ன என்பதை அப்பா நாங்கள் அறிந்து அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அப்பா, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க நிற்கிறவே தாங்க. இந்த மாதத்தில் அப்பா தேவரீர் ஆவியானவரே
எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் சரியாக எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள இது நல்ல ஒரு மாதம், சரியான மாதம் அப்பா. இந்த மாதத்தில் எங்களுடைய வழிகளை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள நீ கிருபைத்தாங்க. எங்களை சுத்திகரிங்க அப்பா, எங்களுக்குள்ளே தங்கி அப்பா தேவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை எங்களை முழுதுமாக சுத்திகரிங்க. ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக சரியாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. நாங்கள் பயப்படாமல் உம்மோடு கர்த்தாவே தேவரே நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க, தைரியத்தை தாங்க அப்பா தேவரே. விசுவாசத்தில் நடக்க நீர் கிருபைத்தாங்க அப்பா, சத்தியத்திற்காக நிற்க நீர் கிருபைத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்து. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.